மனம் குழப்பமா? ஒருமுறை புத்தர் தன் சீடர்களுடன் பயணப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்த பெரிய ஆலமர நிழலில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள். புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வரச் சொன்னார். சீடரும் பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி சென்றார். அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் அந்த ஏரியை இறங்கி கடந்து சென்றார். ஏரி கலங்கிவிட்டது. அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்துவிட்டது. அந்த நீர் அசுத்தமாகி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சியளித்தது. இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும்? இதை எப்படி குருவிற்கு கொண்டு கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார். அத்துடன் தன் குருவிடம் அதை தெரிவித்தார். 1 மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன் சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பணித்தார். நீர்நிலை அருகே சென்று பார்த்தார் சீடர். அப்போது நீர் தெளிவாக இருந்தது. சகதி நீரின் அடியில் சென்று படிந்து இருந்தது. பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடர் புத்தரிடம் திரும்பினார். புத்தர் தண்ணீரை பார்த்தார், சீடரையும் பார்த்தார். பிறகு மெல்லிய குரலில் சொன்னார், "தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய்?" "நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி, அதை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன். அது தானாக சுத்தமாயிற்று" என்று கூறினார் சீடர். "நீ அதன் போக்கிலேயே விட்டுவிட்டாய். அது தானாக சுத்தமாயிற்று. அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்துவிட்டது அல்லவா? நாம் மனமும் அப்படித்தான். மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அது தனக்குத்தானே சரியாகிவிடும். நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம். மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம். அது அமைதியாகிவிடும்." மன அமைதி என்பது இயலாத செயல் அல்ல, இயலும் செயலே.